இன்னைக்கு வீடியோவில் ஒரு எல்ஜி 1.5 டன் ஏசியோட கம்ப்ரஸரை தாங்க சேஞ்ச் பண்ண போகிறோம். கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதனால் 1/4 இன்ச் நட்டையும் 1/2 இன்ச் நட்டையும் மெதுவாக திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேஸை வந்து வெளியேற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட்டை கடைக்கு கொண்டு போயிட்டு மேலே இருக்க கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன் லைனை வந்து ஹீட் பண்ணி வெல்ட் எடுக்கிறோம். ஸோ வெளியே எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் லைனையுமே இந்த மாதிரி ஹீட் பண்ணி பைப்பை வந்து வெளியே எடுத்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புது கம்ப்ரஸரை அன்பாக்சிங் பண்ணுறோம். இது 1.5 டன் கோத்ரேஜ் ஒரிஜினல் கம்ப்ரஸருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பழைய கம்ப்ரஸரை கழட்டி எடுத்துட்டு புது கம்ப்ரஸரை அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரஸர் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு கரெக்டாக உட்கார்றது ரொம்ப முக்கியங்க. பெட்டு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்க இதை மாட்டுறது. ஸோ நம்ம கம்ப்ரஸர் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ நம்மளோட கம்ப்ரஸர் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுங்க, எந்தவித இஷ்யூமே இல்லை. அப்புறம் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் லைனை வந்து ப்ரைசிங் பண்ணுறோம். ஸோ பைப்லாம் கரெக்டாக வச்சு உள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் பக்காவாக வந்து வெல்டிங் பண்ணணும். உள்ளே கேஸ் லீக் ஆச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் லைனே நம்ம வந்து வெல்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ வெல்டிங் பண்ண அப்புறம் கிராஸ் செக் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் கேப் இருக்கா அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புது கம்ப்ரஸருக்கு சப்ளை கொடுத்து ரன்னிங் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுறோம். ப்ரெஷர் நல்லாவே தள்ளுது. புது கம்ப்ரஸர் ஒர்க்கிங் வந்து பக்கா. ஸோ ஓகே, ஃபைனலாக சார்ஜிங் ஹவுஸ்லாம் கனெக்ட் பண்ணி வேக்யூம் போட்டு கொஞ்சமாக கேஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.